டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 12,000, வட்டி ஆண்டுக்கு 8%, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்டாங்க. ஸோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் ஏ, குரூப் 4, அதே மாதிரி குரூப் 1, அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல அசல் 12,000, வட்டி 8%, காலம் 3 ஆண்டுகள், 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் கேட்கிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் அசல் 12,000 பெருக்கல் வட்டி 8% அப்படிங்கிறாங்க. 8% எழுதுவோம், 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். 2 டைம் ரைட் பண்ணிக்கோங்க, 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. நெக்ஸ்ட் பெருக்கல் 3வது டைம் மட்டும் எக்ஸ்ட்ரா 300 பிளஸ் 8. காமனா எப்பவுமே 3 வருஷம் கொடுத்தாங்களா 300 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 300 பிளஸ் 8 308 வகுத்தல் காமனா 100 தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்க ஒரு 3 0, இந்த 3 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 12 இன்ட்டு 8 இன்ட்டு 8 இன்ட்டு 308 இது அப்படியே பெருக்குங்க. பெருக்குனா 2,36,544 வரும். ஸோ இங்க ஒரு 3 டிஜிட் தள்ளி புள்ளி பாரு, கீழே என்ன இருக்குது 1000 இருக்குது. அது 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப 236.544. அதாவது அசல் 12,000க்கு வட்டி 8%, 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 236.544. சரிங்களா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல 2 வருஷத்துக்கு கேட்டாங்களா? இந்த இடத்துல 3 வருஷத்துக்கு பதிலா 2 வருஷம் கேட்டாங்களா? சேம் தான். இங்க அசல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 12,000 பெருக்கல் வட்டி 8%, 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 இன்ட்டு 8 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். சரி, 2 வருஷம் சொன்னா அப்படியே 2 டைம் மட்டும் ரைட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா 3 வருஷம் சொன்னா மட்டும் 300 பிளஸ் வட்டி, என்ன வட்டி அதை போட்டுக்கணும். ஸோ இங்க 00க்கு 00, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ 12 இன்ட்டு 8 இன்ட்டு 8 இது அப்படியே பெருக்குங்க, 768. ஸோ இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுமா 76.8 பைசா. சரிங்களா? 76.80 பைசா. 2 வருஷத்துக்கு கேட்டாங்களா?